இன்னைக்கு ஆஃபீஸில் என்னோட டீம் லீட் ஒரு புது ப்ராஜெக்ட் பற்றி பேசினாங்க. பேசிட்டு டீம் மெம்பர்ஸ் எல்லார்கிட்டயும் ஒரு நல்ல க்ரியேட்டிவான ஐடியாவோட வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. எல்லாருமே ஐடியாஸோடு போனோம். ஆனால் எனக்கு என்னமோ மற்றவங்கெல்லாம் நல்ல நியூ ஐடியாஸ் நல்ல க்ரியேட்டிவாக கொடுத்த மாதிரி இருந்தது. நான் அந்த விஷயத்தில் ஏதோ ரொம்ப க்ரியேட்டிவாக இல்லாத மாதிரியும் ஒரு ஸ்டெப் டவுனாக இருக்க மாதிரியும் ஃபீல் ஆகுது. என்ன பண்ணுறது? இதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது? லேர்ன் பண்ணு, உன்னோட க்ரியேட்டிவிட்டி அதிகமாகும். லேர்ன் பண்ணுறதுனால க்ரியேட்டிவிட்டி அதிகமாகுமா? அது எப்படி? க்ரியேட்டிவிட்டி கம்ஸ் த்ரூ லேர்னிங். லேர்ன் பண்ணுறப்போ நம்ம திங்க் பண்ணுவோம். திங்கிங் கொஷின்ஸை ஜென்ரேட் பண்ணும். அந்த கொஷின்ஸ்க்கு ரிசர்ச் பண்ணி ஆன்சர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறப்போ நாலேஜ் டெவலப் ஆகும். வேர் நாலேஜ் வில் கிவ் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். இந்த மல்டி பெர்ஸ்பெக்டிவ் தான் க்ரியேட்டிவிட்டி. ஸோ கிரவுண்ட் ஒர்க் நிறையா தேவை எனக்கு. ஓகே, நாளைக்கு இதே மாதிரி ரிசர்ச் பண்ணிவிட்டு நான் இதே டாப்பிக்கை என் டிஎல் கிட்டே போய் அப்ரோச் பண்ணுறேன்.